அன்றைக்கி விளையாடின பிள்ளைங்களை பார்த்தோம், இன்றைக்கி பார்க்குற பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். விளையாடுறத பார்க்குறான் சார் உக்காந்துக்கிட்டு. அன்றைக்கி அவனே நேரடியாக விளையாடினான். எவ்வளவு இன்னும் சொல்லப்பட்டோமா, அறியாமை கூட ஆனந்தமாக இருந்தது. மண்ணடியில் ஒரு கம்பெனியில் குமாஸ்தா வேலைக்கு ஒருத்தன் வேணும்னு பேப்பரில், தினத்தந்தி பேப்பரில் ஒரு வரி கொடுத்துட்டான். குமாஸ்தா வேலைக்கு சுமாராக பட்சவங்க போதுன்னு 20 பேர் வந்துட்டான். 20 பேருக்கு எப்படா தனித்தனியாக கேட்டால் கேள்வி நேரம் அதிகமானு சொல்லி ஒரே ஒரு கேள்வி போர்டில் எழுதி போட்டு ஆன்சர் எழுதுனான். ஆளாளுக்கு கால் பேப்பர் கொடுத்து 8x8 எவ்வளோடா எழுதுங்கடான்னா. எவ்வளோ நேரம்னா 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரத்தில் எப்படி எழுதுறதுன்னு கேட்டான் ஒருத்தன். அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் இருந்திருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எழுதுன்னா அவன் எழுதி கொடுத்துட்டு போட்டான். ஒருத்தனுக்கு 3ஆவது நாள் கனவுல வருது, 8x8 64 ஆச்சே, நான் 60 எழுதுனேன், எனக்கு வேலை வராதரா கடவுளே புள்ளியாரப்பா, நான் ஒன்றெல்லாம் வேண்டின்னு போனேன்னு என் புத்தியில் வரக்கூடாதா அப்படின்லாம் வேண்டினு தான். 10:30 மணிக்கு போஸ்ட் மாஸ்டர் அவனுக்கு தான் கொண்டாந்து ஒரு தபாலை கொடுத்தான். மன்னார் கம்பெனிலேருந்து வந்துக்குது. குமாஸ்தா வேலைக்கு உன்னை தேர்வு செய்து விட்டோம், சந்தோஷம் தாங்கிற தூக்கின்னு ஓடி போய் மேனேஜர்கிட்ட கொடுத்து வேலையை வாங்கிட்டான். வேலையை வாங்கினான். அப்புறம் கேட்டான், வருஷம் பூரா உங்ககிட்ட தான் வேலை செய்ய போகிறேன், ஒன்று சந்தேகத்தை கேட்கலாமா? நான் கேள்றேன்னாரு. வந்த 20 பேரில் இருக்கட்டும், நான் 8x8 60 எழுதினேன், எனக்கு எப்படி அந்த வேலை கொடுத்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், வந்த 20 பேரில் நீ தான்டா நியரஸ்ட் ஆன்சரு, மற்றவன்லாம் 40 எழுதலாம், நீ ஒரு ஆள் தான் 60 கிட்ட வந்த. உன்னை 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து உன்னை 64 வர்ற வரைக்கும் உன்னை தயார் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி தான் போட்டான்னா. இப்படி ஒரு காலம் இருந்ததையா.